இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப மாங்கல்யத்தை கட்டுங்க. அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சது. இப்ப நீங்க கணவன் மனைவி ஆயிட்டீங்க. 2 பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அதையும் வாங்கிட்டா போச்சு. வா, நீங்க ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சாச்சு. இப்பதான் பாம் வெடிக்கும். பெரிய கலாட்டம் நடக்க போகுது. அக்கா எங்க? எனக்கும் அக்கா எங்கன்னு தெரியல. சௌபாகியவதி பவ. என்ன பல்லு, கல்யாண மகாபாரதம் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சுல? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு லட்சுமி கிடைச்சிட்டா. ரிஷியும் இங்க வரல, அப்புறம் என்ன போய் பாட்டில ஓபன் பண்ண வேண்டியதா? லட்சுமி, நான் உன்னை சொல்ற நல்லா கேட்டுக்க. உன் பின்னாடி நான் பைத்தியம் மாதிரி அலைஞ்சேன். சித்தி, நான் சொல்றது உண்மைதானே? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறியா அலைஞ்சேன் நானு. நான் உனக்கு தகுதியானவன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்ல, அதனால எந்த விஷயமும் என்னை தடுக்கவே முடியாது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லட்சுமி. பண்டிதரே, முத்திர குத்தியாச்சுல? குத்தியாச்சு. இப்போ எல்லாம் கரெக்டா முடிஞ்சிருச்சுல லட்சுமி? நாம எல்லார் முன்னாடியும் அக்னிய சாட்சியா வச்சு நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. சந்தோஷமா? இப்ப நீ ஆயிட்ட மிஸ்ஸஸ் பல்விந்தர். டேய், கை தட்டுங்கடா, சும்மா நிக்கிறீங்க. இங்க பாரு, பண்டிதர் தலையாட்டுறாரு பாரு. நீ எப்படி பாப்ப? மொத்தமா நீ மூடி வச்சிருக்கல, நான் தான் விளக்க போறேன். இருங்க. இப்போ எல்லாமே நல்ல நேரமா இருக்குல்ல? ஓபன் பண்ணலாம்ல? முதல்ல நான் தான் முகத்தை பாப்பேன். நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி எல்லாம் பார்க்க வேண்டி வரும்னு. லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா. இப்ப நமக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எனக்காக வருத்தப்படல, லக்ஷ்மிக்காக நான் வருத்தப்படுறேன். இருந்து இந்த ரவுடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்க்கையவே பாழாக்கிக்கிட்ட. அவளை விட பாவம் செஞ்சவன் நான் தாமா. என்னால என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியல. உன்னோட அழகான முகத்தை காட்டிடு மிஸ்ஸஸ் பல்விந்தர். கையை தட்டுங்க, தட்டுங்கடா. கடவுளே, ஒரு செகண்ட். இந்த தாலியை நீ இன்னும் காட்டவே இல்லையா? என்னைக்கு நான் இதை என் கழுத்துல போட்டேனோ, அதாவது என்னைக்கு நீ இதை என் கழுத்துல போட்டு விட்டியோ, அன்னைக்கே இந்த மாங்கல்யத்து மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. அன்னையில இருந்தே இது என் வாழ்க்கையோட அங்கமாயிருச்சு. அதனாலதான் என்னோட கல்யாணம் முறிஞ்ச பிறகும் இது கூட என்னோட உறவு முறியவே இல்லை. சரி, இப்ப நான் போறேன். பல்விந்தர் இந்நேரம் கல்யாண பொண்ணோட முகத்தை பார்த்திருப்பான். இந்த நேரத்துல மட்டும் அவன் என்ன பார்க்கலனா அப்புறம் மொத்த கோவத்தையும் ஷாலு பானி மேல காட்டிடுவான். நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கீழே ஆயுஷும் டேடும் இருக்காங்க. அதோட நானும் போறேன். எதுவும் ஆகப்பட மாட்டோம் ஷாலுக்கும் பானிக்கும். நீ இங்கே இரு. இல்ல வேண்டாம். கமலிக்கும் பல்விந்தருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதே சமயம் பல்விந்தருக்கு துரோகமும் நடந்திருக்கு. அந்த துரோகத்தை பண்ணது நான் போய் சமாளிச்சுக்கிறேன்.
இப்ப கைய தட்டுங்க. நீ எப்படி இங்க வந்த? நான் உன்னோட மனைவி, நீ என்னுடைய புருஷன். நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லு. பல்லு லக்ஷ்மி எங்க? பல்லு என்ன இது? லக்ஷ்மி எங்க? அவ லக்ஷ்மி எங்க போனா? லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி 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 நில்ல. லக்ஷ்மி எங்க இருக்கா? பண்டிதரே, என்ன நடக்குதுங்க சொல்லுங்க. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா? இத என்னால கல்யாணம் ஏத்துக்க முடியாது. எனக்கும் லக்ஷ்மிக்கு தான் கல்யாணம் நடக்கணும். இவ எங்க இருந்து வந்தா? எப்படி வந்த? எப்படி வந்த சொல்லுடி. ஏய், எப்படி வந்த சொல்றீ? இல்ல நான் கொல்லுல. ஏய், பின்னாடி போங்க. பின்னாடி போங்க சொல்ல. லக்ஷ்மி எங்க? லக்ஷ்மி எங்கடி சொல்லுடி. ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? முதல்ல ஷாலு வந்து உட்கார்ந்தா, இப்போ இவ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இத பாரு, நமக்கு தானே கல்யாணம் நடக்கணும். அதெல்லாம் இல்ல. உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. உனக்கும் கமலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அவ வயித்துல உன்னோட குழந்தை வளருது. உங்க 2 பேருக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது நான். நீதான் பண்ணி வச்சியா? இதுக்கு நீதான் காரணமா? அதாவது ஏமாத்திட்ட. இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இவள மனைவியை ஏத்துக்க மாட்டேன். உன்னதான் ஏத்துப்பேன். உன்னை அடையறதுக்காக நான் என்ன நல்லா பண்ணிருக்க தெரியுமா? ஓ காட், இவன் என்ன பத்தின உண்மைகளை சொல்லிடக்கூடாது, ரகசியத்தை சொல்லிடக்கூடாது. ஏன்னா என் கூட சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான். இவன் எங்க இருந்து வந்தா? நான் உன்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னதான் கல்யாணம் பண்ணி. அன்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அன்புங்கிற பவித்திரமான வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? நீ ஒரு கேவலமானவ. உனக்கு கெட்டது பண்ண மட்டும் தான் தெரியும், இல்ல மத்தவங்களை ஏமாத்த தெரியும். கமலிக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. அன்பு காட்டுறேன்னு சொல்லி அவளை நீ ஏமாத்திருக்க. அன்புன்னு சொல்லி அவகிட்ட நீ இந்த மாதிரி நடந்திருக்க. இங்க பாரு, உன்னோட குழந்தைக்கு அவ அம்மாவாக போறா. இவ தான் உன்னுடைய மனைவி. இவளுக்கு தான் நியாயம் கிடைச்சாகணும். அதான உண்மை. அதான் நியாயம் கிடைச்சிருச்சு. அவ குழந்தைக்கு அவ அப்பாவுடைய பேரு கிடைச்சிருச்சு.